Good morning students. Today now we are going to see about 10th standard science subject chemistry la unit 8 periodic classification of elements. Today we are going to discuss about extractive metallurgy of aluminium. Aluminium is the metal found most abundantly in the earth crust. நம்ம எர்த் கிரஸ்ட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். சின்ஸ் இட் இஸ் ஏ ரியாக்டிவ் மெட்டல். ஏன் வந்து இதை ரியாக்டிவ் மெட்டல்னு சொல்கிறாங்கன்னா அலுமினியம் மெட்டல் வந்து ஈஸியாக அதர் மெட்டல் கூட மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் இது என்னென்னு சொல்லுவாங்க, ரியாக்டிவ் மெட்டல் அப்படிம்பாங்க. இட் அக்கர் இன் த கம்பைன் ஸ்டேட். எப்போதும் இது ஒரு கம்பைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். த இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் ஆர் as follows. ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் இதெல்லாம் வந்து பாக்சைட், கிரையோலைட் அண்ட் கோரண்டம் இதெல்லாம் வந்து சம் மினரல்ஸ். இந்த மினரல்ஸ்லலாம் அதிகமாக நமக்கு தேவையான அலுமினியம் மெட்டல் கிடைக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லுவோம், ஓர்னு சொல்லுவோம். ஸோ எந்த மினரல்ஸில் நமக்கு தேவையான மெட்டல் அதிகமாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அலுமினியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம். ஓகேவா. பாக்சைட், கிரையோலைட், கோரண்டம் இதெல்லாம் ஃபார்முலாஸ். பாக்சைடோட ஃபார்முலா Al2O3.2H2O, கிரையோலைட்டோட ஃபார்முலா Na3AlF6, கோரண்டம் ஃபார்முலா Al2O3. ஓகே, this one is very very important. Okay, you ask for choose the correct answer or fill up questions. Okay, bauxite is the chief ore of aluminium. The extraction of aluminium from bauxite involves two steps இருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் bauxite into alumina. பாக்சைட்லேருந்து அலுமினாவாக ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதை என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்கன்னா பேயஸ் ப்ராசஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா. கிடைச்ச அலுமினாலேருந்து நம்ம அலுமினியம் மெட்டலை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா ஹால்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் let us see Bayes process. The conversion of bauxite into alumina involves following steps. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ், bauxite ore is finely ground and heated under pressure with a solution of concentrated caustic soda solution at 150 degrees Celsius to obtain sodium meta-aluminate. ஸோ பாக்சைட் ஓரை என்ன பண்ணுறோன்னா கிரைண்ட் பண்ணுறோன்னா பவுட்ராக்குறோம். ஓகே, பவுட்ராக்கி அண்ட் ஹீட்டட் அண்டர் ப்ரெஷர் வித் ஏ சொல்யூஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடா என்ன ஆட் பண்ணுறோன்னா NaOH சொல்யூஷன் ஆட் பண்ணி வித் how many degree 150 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி டு ஆப்டேன் நமக்கு என்ன கிடைக்கிது, சோடியம் மெட்டா அலுமினேட் இது கிடைக்கிது. இதை வந்து நம்ம ரியாக்ஷன் மூலமாக பார்ப்போம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ ரியாக்ஷன். ஓரை வந்து நம்ம அலுமினாவாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த முறைக்கு பேர் என்னன்னு சொன்னால் பேயஸ் ப்ராசஸ். ஓகே, பாக்சைடோட ஃபார்முலா Al2O3.2H2O ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடா சொல்யூஷன் வந்து NaOH ஆட் பண்ணுறோம். 150 டிகிரி செல்சியஸ் அண்டர் ப்ரெஷரில் ஹீட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கிது, சோடியம் மெட்டா அலுமினேட். ஃபார்முலா வந்து NaAlO2. இதுதான் சோடியம் மெட்டா அலுமினேட். இது ஒரு சாலிபிள் சால்வெண்ட்டாக நமக்கு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஆன் டைல்யூட்டட் சோடியம் மெட்டா அலுமினேட். நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் சோடியம் மெட்டா அலுமினேட்டை டைல்யூட் பண்ணுறோம் வித் வாட்டரில் டைல்யூட் பண்ணுறோம். எ ப்ரிசிபிடேட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஃபார்முடு. ஒரு ப்ரிசிபிடேட்டோட நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ரியாக்ஷன். ஸோ சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைச்ச சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து வாட்டரோட என்ன பண்ணுறோம், டைல்யூட் பண்ணுறோம். ஸோ சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்முலா என்ன, NaAlO2 ப்ளஸ் வாட்டர் H2O. ஓகே, நமக்கு என்ன கிடைக்கிது, சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு பிரியுது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அப்படியே இருக்குது. பட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒயிட் ப்ரிசிபிடேட்டாக நமக்கு என்ன ஆகுது, வீழ்படிவு ஃபார்ம் ஆகுது. கீழே வந்து படிஞ்சிருக்கு. இப்படி ஒரு பீக்கர் இருந்துச்சுன்னா அந்த பீக்கரில் வந்து கீழே இப்படி வந்து ஃபார்ம் ஆயிரும், ஒயிட் ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆயிரும். இதுதான் என்னது, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயிட் ப்ரிசிபிடேட் இஸ் ஃபில்டர் பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம், ட்ரைட் பண்ணுறோம் அண்ட் இக்னைட் அட் 1000 டிகிரி செல்சியஸ் டு கெட் அலுமினா. நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அண்டு ஹீட் பண்ணுறோம். அகெயின் ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ டிகிரி செல்சியஸில், 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, அலுமினாங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ரியாக்ஷன். ஸோ கிடைச்ச அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டோம். AlOH twice 3. ஓகே, இக்னிட் பண்ணுறோம். 1000 டிகிரி செல்சியஸில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, அலுமினா ப்ளஸ் வாட்டர். Al2O3 தான் அலுமினாவோட ஃபார்முலா. ஓகேவா, ப்ளஸ் வாட்டராக நமக்கு கிடைக்குது. ஓகே, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ ஃபைனல் நமக்கு என்ன இருக்கும், அலுமினா வந்து இருக்கும்.
ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்ணுறோம். நம்ம ஹீட் பண்ணப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது, அலுமினியோட ஃபார்முலா நமக்கு தெரியும் Al2O3. ஸோ அலுமினியா கிடைக்கிது ப்ளஸ் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ இங்கே அலுமினியம் வந்து எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒன்றே தான் இருக்குது. ஸோ இது முன்னாடி என்ன போடணும், நம்பர் 2 போடணும். ஓகேவா, ஸோ அலுமினியம் இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் OH வந்து ரெண்டுக்குமே வந்து 3 இங்கே இருக்குது. ஸோ இந்த 3 இந்த 2ஓட என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் வந்து இங்கே 3 இருக்குது. 3 2s are 6. ஓகேவா, அப்போ ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 6 இருக்குது. ஹைட்ரஜன் ஆல்சோ என்ன எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. இப்போ 4 தான் இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே 3 போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்சிஜன் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் எனக்கு இங்கே 6 இருக்குது, பட் இங்கே ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணிங்கன்னா 3 2s are 6. ஹைட்ரஜன் ஆல்சோ 6 எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அலுமினியம் ஈக்குவலாக இருக்குது. ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆல்சோ எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். ஓகே, பேலன்ஸ்டு இஸ் ஈக்குவல். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு என்ன ஆகுது, ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போ கிடச்ச அலுமினா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினாவை வந்து நம்ம ஹால்ஸ் ப்ராசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அலுமினியம் மெட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அலுமினியம் இஸ் ப்ரொடக்டட் பை த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் ஃபியூஸ்டு அலுமினா Al2O3 இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல். ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்லை வந்து யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதில் என்னென்ன இருக்குன்னா கேத்தோட், ஆனோட், எலக்ட்ரோலைட்டிக். ஸோ கேத்தோட நம்ம என்ன அட்டாச் பண்ணுறோன்னா அயன் டேங்க் லிங்க்டு வித் கிராஃபைட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேத்தோடில் நமக்கு என்ன இருக்குது, அயன் டேங்க் வந்து லிங்க்டு வித் கிராஃபைட் மூலமாக லிங்க் பண்ணி நம்ம ஒரு அயன் டேங்க் வச்சுருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆனோடில் என்ன வச்சுருக்கோம், a bunch of graphite rods suspended in molten electrolyte. ஸோ இதான் வந்து a bunch of graphite rods. இதுதான் வந்து a bunch of graphite rods வந்து சஸ்பெண்டட்னா பிரிச்சு, சஸ்பெண்டட் இன் molten electrolytic. molten electrolyticனா ஒரு கூழ்மமான ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருக்கோம், டிப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ கிராஃபைட்னாலே அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கார்பன் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக்கில் வந்து மோல்டன் Al2O3 அலுமினா ப்ளஸ் கிரையோலைட் ஃபார்முலா Na3Al F6 அண்ட் ஃப்ளூரஸ்பார் CaF2. இதெல்லாம் வந்து ஒரு மோல்டன் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த 3 இங்கே இருக்கும். எது மோல்டன் அலுமினா, கிரையோலைட் ப்ளஸ் ஃப்ளூரஸ்பார் 3 இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளூரஸ்பார் CaF2 வந்து ஏன் வந்து சேர்க்குறோன்னா, இன்க்ரீஸ் கண்டக்டிவிட்டி அஸ் பியூர் அலுமினா இஸ் ஆல்மோஸ்ட் ஏ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அலுமினா வந்து நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன சேர்க்குறோம், ஃப்ளூரஸ்பார் வந்து சேர்க்குறோம். ஓகேவா, ஸோ கிரையோலைட் ஏன் சேர்க்கலாம்னா Na3Al F6 ஏன் சேர்க்கலாம்னா லோவர் ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஃப்ரம் 2050 டிகிரி செல்சியஸில் வந்து அலுமினா வந்து அலுமினா வந்து மெல்ட் ஆகும். அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கிரையோலைட் சேர்க்குறோம். ஸோ 950 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகுது. ஓகேவா, அதனால வந்து நம்ம கிரையோலைட் சேர்க்குறோம். ஃப்ளூரஸ்பார் வந்து கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி சேர்க்குறோம். ஸோ வோல்டேஜ் யூஸ்வலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் வந்து 900 to 950 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து ஹால்ஸ் ப்ராசஸ் வந்து பிக்சர் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அலுமினியம். இது வந்து ஸ்டீல் செல்பாங்க. இங்கே வந்து கிராஃபைட் வந்து நம்ம டேங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கார்பன் ஆனோடு, பஸ் பார் இங்கே மேலே இருக்கும். ஓகேவா, இது வந்து பாசிட்டிவ் கேத்தோடு, இது வந்து ஆனோடு. இது கேத்தோடு, இது வந்து ஆனோடு. ஓகேவா, ஆனோடில் தான் நம்ம வந்து கிராஃபைட் வந்து ராட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அலுமினியம் வந்து நமக்கு இங்கே தான் கீழே வந்து செட்டில் டவுன் ஆகும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் என்ன கிடைக்கும்னா நமக்கு அலுமினியம் வந்து Al2O3 நமக்கு என்னவாகும், அலுமினியம் மெட்டலாக தனியாக பிரியும், ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து தனியாக எவாப்ரேட் ஆகும். ஓகேவா, அலுமினியம் வந்து இங்கே 2 இருக்குது.
ஸோ ஓவரால் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அலுமினியம் Al2O3 gives நமக்கு அலுமினியம் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது எவாப்ரேட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லையான்னு பார்ப்போம். பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே அலுமினியம் வந்து நமக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி என்ன போடுறோம்? நம்பர் 2 போடுறோம். பட் ஆக்சிஜன் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஃப்ரண்ட்டில் என்ன போடுறேன்? 3 போடுறேன். 3 போட்டால் எனக்கு இங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாகிடுச்சு. அப்போ 3 2s 6 ஆக்சிஜன் வந்து எனக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு ரைட் சைடில். பட் லெஃப்ட் சைடில் 3 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி முன்னாடி நான் என்ன போடுறேன்? 2 போடுறேன். 2 போட்டால் 3 2s இல்லை 2 3s 6 எனக்கு ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் அலுமினியம் எனக்கு எத்தனை ஆயிடுச்சு? 2 2s 4 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இதை நான் என்னென்னு பண்ணுறேன்? 4 கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. அலுமினா வந்து அலுமினியம் மெட்டலாக எனக்கு கன்வெர்ட் ஆகி ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஓகேவா? அலுமினியம் இஸ் டெபாசிட்டட் அட் த கேத்தோட் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட் அட் த ஆனோடு. அலுமினியம் வந்து எனக்கு எங்கே டெபாசிட் ஆகுது? கேத்தோடில் வந்து டெபாசிட் ஆகிடுது. பட் ஆக்சிஜன் வந்து எனக்கு என்ன ஆகுது? ஆனோடில் வந்து எவாப்ரேட் ஆகுது. ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. ஆல்ரெடி கிராஃபைட்னா உனக்கு கார்பன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மேலே போகும்போது கார்பனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக எவாப்ரேட் ஆகுது. So இதுதான் Hall's process. Okay, next let us see physical properties of aluminium. It is a silvery white metal. So aluminium is a silvery white metal. It has low density 2.7 தான் இதோட density and it is light. Okay, ரொம்ப லைட்டாக இருக்கும். It is malleable and ductile. இதை வந்து தகடாகவோ கம்பியாகவோ என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அலுமினியம் வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் 660 டிகிரி செல்சியஸ். இட் கேன் பி பாலிஷ்டு டு ப்ரொடியூஸ் எ சைனி அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். இப்போ டல்லாக இருந்துச்சுன்னா அதை பாலிஷ் பண்ணி சைனி மெட்டலாக என்ன பண்ணலாம்? கொண்டு வர முடியும் அலுமினியத்தை. ஓகேவா? இதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம். Next video I will send you chemical properties of aluminium. In this topic is over. Thank you.